ஃப்ரான்ஸ் 2 நாளாக புரோட்டா சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சு. சரி அதனால இன்னைக்கு புரோட்டாலே டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு கொத்து புரோட்டா வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். வாங்க அதை சாப்பிட்டு நான் ரிவ்யூ சொல்ல போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே ஒரு வாய் நான் எடுத்து சாப்பிட்டேன். அப்புறம் தான் தோணுச்சு வீடியோ எடுத்து போடலான்னு. அதனால ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். சரி வாங்க சாப்பிட்டு கொத்து புரோட்டாவை சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பெப்பர் கொஞ்சம் தூக்கலாக இருக்குது, அதை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கணும். கொஞ்சம் சோயா சாக்ஸுங்கிறேன், உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது நண்பர்களே, அதை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கணும். அப்புறம் மிளகா பொடி கொஞ்சம் போட்டிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் முட்டை எண்ணெய் கொஞ்சம் வேக விட்ருக்கலாம், சரியாக வேகலை. கேரட்டு போடுவாங்களா இதில் கொத்து புரோட்டாவில்? எனக்கு கேரட்டும் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். லைட்டாக கை தவறி போட்டாங்க போலட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எனிவே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொத்து புரோட்டா நல்லா தான் இருக்குது. டேஸ்ட்டெல்லாம் நல்லா அட்டகாசமாக தான் இருக்குது. இன்னும் சால்னா ஊற்றி சாப்பிடல, அதையும் ஊற்றி ட்ரை பண்ணணும். ஆனால் நான் ஒரு ஆள் வீடியோ இருக்கிறனால அதை சால்னா ஊற்ற முடியாது, கீழே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதை நான் அவுத்து வைக்க மறந்துட்டேன். இன்றைக்கி இந்த கொத்து புரோட்டா நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. எப்படி நான் ஒரு செஃப் மாதிரி ரிவ்யூ சொன்னேன்னா கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் சாப்பிட்டு வேலைக்கு போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது மதியம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் சின்னதாக உங்களுக்கு ஒரு கருத்து சொல்லலான்னு நினச்சேன். புரோட்டா அதிகமாக யாரும் சாப்பிட்றாதீங்க. மாதத்துக்கு வாரத்துக்கு ஒரு தடவை வேணால் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.